அதுக்குதான் முற்றுப்புள்ளி வச்சுட்டார்ல சிஎம். இப்போ இந்த வீடியோ இவருக்கு பிரஸ் மீட், அதுக்கப்புறம் ஒரு வீடியோ நடிகைகள் கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவாங்க, நீங்க அவரோட இருக்கீங்களே, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ, நானும் அவரும் நல்ல நண்பர்கள், நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் கேட்கலாம் கேள்விலாம் கேட்காது. 6 மாசம் போது கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால இதெல்லாம் அரசியல்ல என்ன வேணா நடக்கும்ன்றாங்க. நீங்க பழைய இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி யூட்டன் போட்டு போன கதைலாம் இருக்குது. அதனால ஆனா ஸ்டாலின், நீங்க கரெக்டா, ஆனா ஸ்டாலின் இந்த கூட்டணிய உறுதியா அது கிட்டத்தட்ட 2017ல இருந்து இந்த கூட்டணி வச்சிருக்காருல்ல, அந்த நம்பிக்கையில கூட்டணி கட்சிகளுக்கு இருக்காதா? இல்லங்க, நடுவுல இவங்க ஐடியா கொடுப்பாங்க. நீங்க 2016ல பாத்தீங்கன்னா கலைஞர் தேமுதிக உள்ள கொண்டு வந்தா ஜெயிச்சிடலாம்னு முடிவு, கிட்டத்தட்ட ஜெயிச்சிருப்பாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அவன் 45 சீட்டு கேட்டார், துணை முதல்வர் கேட்டாரு, பேசிக்கலாம் 45 சீட்டு தரேன் வாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அடிச்சு முடிச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனா மக்கள் நல கூட்டணி உருவாக்கிட்டாங்களே. இல்லங்க, இங்க இருந்து இவங்க கட்சிக்குள்ள இருந்து அவரை போய் நோண்டிருந்தாங்க. நோண்ட ஆரம்பிச்சுன்னு அவர் பார்த்தாரு, ஏற்கனவே அந்த மாதிரி வேற பாதி உடச்சு கொண்டு போயிடுச்சு, இவங்களும் உடச்சு கொண்டு வேணாம் நான் வரல. அவங்க போய் நேரா நம்ம மக்கள் நல கூட்டணி தலைவரை, நீ தான் முதல்வர் வேட்பாளர் வான்னு, அப்படியா வான்னு வந்துட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா கூட்டணி இங்க ஃபார்ம் ஆகல. அதுக்கு யாரு காரணம்? திமுகவுலயே காரணம். என்னன்னா இவர் என்ன நம்பிட்டாரு, இவரு ஸ்டாலின், நம்ம 200 சீட் ஜெயிப்போம், நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், ஸ்டைலா ட்ரெஸ் பண்றோம், டீ குடிக்கிறோம், சுனில் சொன்னபடிலாம் செய்யறோம், நம்ம அடிச்சு நவுத்திட்டோன்னு